வந்தவாசி, கேவிடி நகர், பெட்டிநாயுடு தெரு, பூங்கா நகர், விரிவு பகுதி அனைத்து மக்களுடைய சார்பாக எங்களுடைய ஒரு நீண்ட நாள் ஒரு 10 வருடங்களாக நீண்ட நாள் இந்த மழைநீர் தேங்கி அந்த ஆரணி சாலையில் இருக்கிற மழைநீர் வந்ததுன்னா தண்ணி வடிகால் இல்லாததுனால அதை தாண்டி இருக்கிற ஹைவேஸ் காவால் எடுத்துமே நாங்கள் அந்த பக்கமாக காட்டுநாயக்கன் மற்ற பகுதியில் இருக்கிற காவாங்களை இது பண்ணி அதை நம்ம பிடபிள்யூடி சேனல் காவாவுக்கு போகிற மாதிரி நிறைய முறை சொன்னோம். இதில் நாங்கள் வந்தவாசி சீனிவாசா மண்டபத்திலே மக்களை தேடி அரசாங்கன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க. அதில் இருக்கிற இங்கே வந்தவாசி குடியிருப்போர் நல சங்கம் சார்பாக இங்கே இருக்கிற முக்கியஸ்தர்கள்லாம் கூப்பிட்டு பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அதை மனுவாக கொடுத்தோம். உடனே அவங்க நடவடிக்கை எடுக்கிற அந்தந்த துறையில் நகராட்சி, பிடபிள்யூடி, ஹைவேஸு அவங்க எல்லாருக்கிட்டையும் இதை சொல்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டினாங்க. அதனால் நாங்கள் அதை கொடுத்துட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா தொடர்ந்து வீடுங்களில் 4-5 அடி உயரம் தண்ணி தேங்கி மக்கள் கொசு முட்டையிட்டு கொசு முட்டையினுடைய இதுவாகி புழுக்கள் இதில் காவாயினுடைய தண்ணீரும் கலந்து மக்கள் எல்லாருமே டெங்கு மற்றும் மலேரியா பல நோய்கள் இதில் பாதிப்பாகி ரொம்ப கஷ்டப்படுறோம். இது சம்பந்தமாக இந்த விடியா திமுக ஆட்சியின் சார்பாக எல்லாரையும் நாங்கள் நிறைய பேர் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கிறோம். எங்கள் குறையா பொதுமக்கள் சார்பாக தான் நாங்கள் இதை கோரிக்கையாக வைக்கிறோமே தவிர தனிப்பட்ட ஒரு விஷயமா எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க. அதே மாதிரி ஹைவேஸில் நாங்கள் அந்த ஏடி சார்கிட்டையும் போய் நிறைய முறை இதை பற்றி சொன்னோம். இந்த மாதிரி இதில் இருக்குது சார், நீங்கள் உங்கள் ஹைவேஸ் காவா கட்டினதை இங்கே திறந்து விட்ருக்கீங்க, அந்த தண்ணி தான் இங்கே மெயினாக பாதிப்பை ஏற்படுது. ஏன்னா ஆர்னி ரோட்ல வர தண்ணி பார்த்தீங்கன்னா 3 வார்டு, 1, 2 அந்த பக்கம் இருக்கிற 4வது வார்டு அனைத்து வார்டுடைய தண்ணியுமே இங்கே தான் வருதுங்க. இதுக்கு முறையான ஒரு காவா இல்லாமல் ஒரு பாதாள சாக்கடை மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி இந்த மக்களுக்கு ஒரு நீண்ட நாள் கோரிக்கையில் மழை வந்தாலே எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல. கொசு, பூச்சிங்க, அதே மாதிரி கழிவு நீர் இந்த சுவாசத்திலே வாழ்ந்து பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு நிரந்தர தீர்வாக இந்த ஒரு ஊடகங்கள் மூலயமா எங்களுக்கு இந்த வார்டுங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 மக்கள் வாழறோம். இங்கே சாதாரணமாக ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 2 வார்டுங்க. இது 13வது வார்டு, 14வது வார்டுடைய நீண்ட நாள் எங்கள் கோரிக்கையை எந்த அரசு அதிகாரி வந்தாலும் இதை செய்கிறேன்னு போயிடுறாங்க. உள்ளாட்சி அமைப்பு மூலயமாவும் சொல்கிறோம், அவங்களும் இதை கோரிக்கையாக சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கலங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி தான். இதுக்கு எப்போதான் இதுக்கு தீர்வு வரும்? இது மக்கள் என்னைக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்கன்னு தெரில. தயவு செய்து இதை ஒரு கருணையாக இதை ஒரு இந்த செய்தியை நல்லா ஒரு எல்லாருக்கும் இதுவாக பார்க்குற அதிகாரிங்க, அரசு, மந்திரி எல்லாருமே இதை முதலமைச்சருடைய ஒரு கோரிக்கை மனுவாக கூட இதை எடுத்து நல்லா எங்களுக்கு தீர்வு ஏற்படுத்தணும். உங்களுக்கு எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.